Okay guys, once again assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening to everyone. So இப்போ நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால் உங்களோட தேச படத்துல கடைசி விஷயம் அளவு திட்டத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். தேச படத்துல ஆல்மோஸ்ட் நிறம், அடுத்தது குறியீடு, எழுத்து, இசை, இவைகள் எல்லாம் கம்ப்ளீட்டட் ஆல்ரெடி முடிச்சு. உங்களுக்கு மீதம் உள்ளது அளவு திட்டம் மட்டும்தான். இந்த அளவு திட்டத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் பார்க்க போறோம். சரியா? கிளியரா guys? ரைட். அப்ப நாங்க இது ஒன்றதையும் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தேசப்பட முழுமையா முடியுது. அதுக்கு பிறகு ஒரு 4-5 வருஷம் பாஸ் பேப்பரை சும்மா நார்மலா ரீகால் பண்ணுவோம், பார்த்துட்டு அடுத்த இதுக்குள்ள ஷிஃப்ட் ஆகணும்டா. சரி, ஓகே. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போற விஷயம் சிறுப்பித்தல், பெருப்பித்தல், அதே மாதிரி பரப்பளவு காண்றது, அதே மாதிரி நேர்கோட்டு அளவு திட்டம் வரைகிறது எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போம். சரியா? ஓகே தானே? அப்ப இது ஒரு முக்கியமான கிளாஸ். ரெக்கார்ட் போடுறேன் பாருங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு யூடியூப்ல மெட்ரிக் படங்கள் தொடர்பான 3 வீடியோ போட்டிருக்கேன். 1, 2, 3. இதோட 4வது வீடியோவா அப்லோட் ஆகும் இன்ஷா அல்லாஹ். என்னென்றால் அதில் ஒரு வீடியோ மிஸ் ஆகிட்டு guys. நான் ரெக்கார்டிங் போட்டு மிஸ் ஆனது, அது மிஸ் ஆகிட்டு ஒன்றும் செய்யலாது. இப்போ இதில் கடைசி வீடியோ வரைக்கும். ஸோ உங்களுக்கு டவுட் சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த மெட்ரிக் மேப்பில் 1, 2, 3 இதோட சேர்த்து 4 ஆகும் சார். நீங்கள் 2 வீடியோஸ் அவுட் ஆகிருக்கும். வந்துச்சா நோட்டிஃபிகேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா வந்துருக்கும். ஓகேயா? அதே மாதிரி தான் இதுவும். தட் மீன் 7:30 இன்னொரு வீடியோ ஒன்று அவுட் ஆகும் உங்களுக்கு. சரி, டுடே அதே கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. சரி தானே? அடுத்தது இந்த வீடியோ நான் இன்ஸ்டால முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். இன்றைக்கு நாளைக்கு ஒரு 7 மணிக்கு இன்ஸ்டால் அதுவும் என்ன ஷெடியூல் போட்டுனா அதுவும் அப்லோட் ஆகும். சரியா? ரைட். அப்ப இன்னைக்கு நான் பார்க்க போற விஷயம் என்னென்றால் சிறுப்பித்தல், பெருப்பித்தல். சிறுப்பித்தல், பெருப்பித்தல் பாப்பமா கைஸ். சிறுப்பித்தலோ பெருப்பித்தலோ எனக்கு விளங்கப்படாது. சரிதானே? உங்களுக்கு விளங்கணுமா? உங்களுக்கு விளங்கணும். எல்லாரும் ரூல் எடுத்துட்டீங்களா? அழகா செல்றது கேளுங்க. சிஆர் காப்பி எடுங்க, இல்லாட்டி கிராஃப். இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, கிராஃப் இல்லாட்டின்னு பரவாயில்ல. நான் ப்ரூஃப் காட்ட சொல்லிருக்கேன். முடிஞ்சதுக்கு பிறகு தரவுகள் பாட்டு முடிஞ்சதுக்கு பிறகுதான் நான் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்குள்ள போறேன். பட் நீங்க சிறப்பித்தல், பெருப்பித்தல், கிராஃப் தான் செய்யணுமா? இப்போ எல்லாத்துக்கு என்ன எக்ஸ்கியூஸ் ஒன்று தாரேன். சிஆர் தாள்னு எடுங்க. எடுத்துட்டீங்களா? சிஆர் தாள் 1 or 2 எடுங்க. இல்லாட்டி சிஆர் காப்பி தானே வச்சுருப்பீங்க. எடுத்தாச்சா? இப்படிதான் உங்களோட சிஆர் காப்பி எரிஞ்ச போகுது. சரியோ? இதுல எல்லாருக்கும் செல்றது. ஓகேயா? இதுல ரூலை வச்சு அளந்துடுங்க. ஒரு பாக்ஸ் ஒன்று சரியா சென்டர்ல வரையணுமா? எங்க வரைவீங்க? சென்டர்ல எப்படி வரையணும்னு சொல்லி கேளுங்க. இப்படி வரையறீங்கன்னு வைங்க. பொதுவா இப்படிதான் நீங்க சென்டர்ல வரைய போற பாக்ஸ் ஒன்று. சரியா? இப்படி வரையுங்க. வரைஞ்சிட்டு உங்களுக்கு விருப்பமான நீளம், உங்களுக்கு விருப்பமான அகலம் போடணும். உங்களுக்கு விருப்பமான நீளம், உங்களுக்கு விருப்பமான அகலம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 6 சென்டிமீட்டரும் 4 சென்டிமீட்டரும் போடுறேன். நீளம் எவ்வளோ? ஆன்சர் 6 சென்டிமீட்டர். அகலம் எத்தனை? 4 சென்டிமீட்டர். சரியா? போட்டாச்சா? உங்களுக்கு பிடிச்சத போடும். ரூலால அளந்து போடணுமா? ரூலால அளந்து போடணும். ஓகே, சஃப்ரா அன்மியூட் பண்ணுங்க. எத்தனை சென்டிமீட்டர் நீளம், எத்தனை சென்டிமீட்டர் அகலம் எடுத்தீங்க? 4 சென்டிமீட்டர் அகலம். 8க்கு 4 எடுத்துட்டீங்க. ரைட். ஓகே, ரூலரால எடுக்கணும். சரிதானே? ஹனான் எத்தனை எடுத்தீங்க? நீளம் அகலம் எத்தனை எடுத்தீங்க? ஹனான் நீளம் அகலம் எத்தனை சென்டிமீட்டர் எடுத்தீங்க? 5 சென்டிமீட்டர் நீளமும் 4 சென்டிமீட்டர் அகலம். நைஸ். ஓகே, கிரேட். சனா எத்தனை நீள அகலங்கள் எடுத்தீங்க? சனா கேட்கல எனக்கு. 6 சென்டிமீட்டர் நீளம் 4 சென்டிமீட்டர்
இப்ப இதே எடுத்துட்டீங்கண்ணா அப்படியா? ஓகே. சீஃபா அன்மியூட் பண்ணுங்க. சீஃபா எத்தனை நீளம் எத்தனை அகலம்? 7. விலங்கல கேட்கல, நீங்க சொன்னது கேட்கல. நீங்க எத்தனை நீளம் எத்தனை அகலம்? நீளம் 6, அகலம் 3. ஓகே. இப்ப எடுத்தீங்கன்னா பாக்ஸ் என்ன அந்த இடத்த பாக்ஸுக்குள்ள இப்ப நான் இதை அழிச்சவா? இது அழிச்சடா காய்ஸ்? ஓகே சார். அழிச்சிட்டு அப்ப உங்களுக்கு விலகிட்டு தானே ஃபார்மேட். ரைட். இப்ப நீங்க வரைஞ்ச அந்த பாக்ஸ்ல பாருங்க என்ன செய்ய போறேன்னா, இப்ப நான் எடுத்த பாக்ஸ் வந்து 6க்கு 4. நான் எடுத்த பாக்ஸ் என்ன guys? 6க்கு 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். இந்த நீங்க எடுத்த பாக்ஸுக்குள்ள சரியா 1க்கு 50,000 சொல்லி போடுங்க. நீங்க எடுத்த 68 பாக்ஸுக்கு 1க்கு 50,000 போட்டீங்க. போட்டீங்களா? ஒரு எல்லாரும் பேசணுமா? பேசினாதான் விளங்கும். போட்டீங்களா? இப்ப என்ன செய்யுங்கள் என்றால், இதுக்கு கீழே 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர் போடுங்க. போட்டாச்சா? ஓகே சார். போட்டு பிரேக்கெட்டுக்குள்ள போட்டா ஓகே. அது சரிதானே? இப்ப இது 1க்கு 50,000 அடிப்படை அளவு திட்டம் என்னென்றால் 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப இதை நாங்க செல்ற மத்தியமமான அளவு திட்டப்படம். என்ன அளவு திட்டப்படம்? மத்தியமமான அளவு திட்டப்படம். மத்தியமமான சரி, மத்தியம அளவு திட்டப்படம் செஞ்சிடுறேன். ஒரு நிமிஷம் சரிங்க. ஓகே. இப்ப இதே 6க்கு 4 நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிச்சேன்னா, இப்ப நீங்க நடுப்பகுதியில நான் வரைஞ்சிருக்கீங்க. நடுப்பகுதியில வரைஞ்சீங்கன்னா நடுவுல இருந்து கீழே வரையணும். நீங்க கீழே வரையணும், நாங்கள பக்கம் வரைய சரிதானே? இந்த 6க்கு 4 நான் என்ன செய்ய போறேன் என்றால் டபுள் ஆக்க போறேன். சரியா? டபுள் ஆக்க போறேன். அப்ப 6 எத்தனையா போகும்? 6 எத்தனையா போகும்? 4 எத்தனையா போகும்? இப்ப நான் வந்து சும்மா அதுல கீழே உங்களுக்கு அளவு விளங்கிருச்சுமாங்க. அப்ப நீங்க எடுத்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்ததை வரைங்க. சரியா? அப்ப நான் 12 சென்டிமீட்டரும் 8 சென்டிமீட்டரும் போட்டேன். சரி, இப்ப நீங்க உங்களோட இதுல போட்டீங்களா? உங்களோட இதுல போட்டீங்களா? போட்டாச்சா? ப்ளீஸ் போட்டீங்களா? ரைட். எத்தனைக்கு எத்தனை வந்துச்சு? எத்தனைக்கு எத்தனை வந்துச்சு? 14க்கு 8 வந்துச்சு. 14க்கு 8னா நீங்க 7க்கு 4 எடுத்தீங்க. அப்போ வெளியா 6க்கு 8. அப்ப நீங்க 8க்கு 4 எடுத்தீங்க நேரத்தோட. ஓகே. இப்ப இதுல உட்பகுதியில போடுங்க 1க்கு 25,000. எத்தனை? 1க்கு 25,000. பிரேக்கெட்ல 4 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர் போடுங்க. போட்டாச்சா? போட்டாச்சா? ரைட். 1 செகண்ட். இதே பிக்சர் சார் தானே? இப்ப நீங்க வரைஞ்ச பிக்சர் இல்ல இது நீங்க டபுள் ஆக்குனீங்க இல்லையா? 25,000 திரும்ப என்ன செய்ய போறீங்க? டபுள் ஆக்க போறீங்க. சரியா? அதாவது இந்த அளவு தெரியுது. அப்ப 12 எத்தனையா போகும்? 12 எத்தனையா போகும்? 24. அங்க அடுத்தது எத்தனையா போகும்? 16. நீங்க எடுத்த அளவுக்கு திரும்ப என்ன செய்ய மாறுமா? விளங்கிட்டு தானே? விளங்கிட்டா? நீங்க எடுத்த அளவுக்கு என்ன செய்ய திரும்ப வந்து மாற போகுது. கிளியரா? செல்லோணும் சென்னாதான் நீங்க விளங்கும். அது ஓகே. இப்ப இதுல விளங்குதோ சரியா? நான் வரைஞ்சது எது விளங்குதா? நடிஞ்ச வரைவா? நான் இங்கே வரைஞ்சுடுறேன். இதில் வரைஞ்ச நைஸா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பெருசா வரபடியாக நான் ஒண்ணு சரி கொஞ்சம் பெருசா இருக்குமா படம். ரைட். இப்ப இதுக்கு எத்தனை வரப்போ ஒன்று சரிச்சுன்னா 24 சென்டிமீட்டரும்
16 சென்டிமீட்டர் வரப்போகுது. இப்ப நீங்க எடுத்த அளவு திட்டத்துக்கு ஏற்ப என்ன செய்யும் திரும்பாது என்ன செய்யும் மாறு. நீங்க ஒரு அளவு எடுத்தீங்கன்னா இப்ப ஹனா நீங்க நீல மஞ்சள் தானே எடுத்தீங்கன்னா நீல மஞ்சள் தானே எடுத்தீங்க. இங்க வரைக்குள்ள எத்தனையா போனுச்சு நீளம் 10. இங்க வரைக்குள்ள நீளம் எத்தனையா போனுச்சு 20. ஓகே. இப்ப இந்த பாக்ஸுக்குள்ள போடுங்க. ஒன்றுக்கு 12,500. 12,500 சரியா? சரி அங்கால பக்கம் இருங்க, அங்கால பக்கம் இருங்க, நோ ப்ராப்ளம். அடுத்த சைடுக்கு இருங்க. சரி ஒன்றுக்கு 20,000. நான் சில வேலைகள் செய்வேன். என்ன அதிகமா guys உங்களை செய்ய விட்டு பார்த்துட்டு இருப்பேன் நீங்க கொலையா செய்யும் வரைக்கும். அப்பதான் உங்களுக்கு கோபம் வரும். அதுக்காக வேண்டியா ரைட். அப்ப ஒன்றுக்கு 12,500 போட்டாச்சா? போட்டீங்களா? பிரேக்கெட்டுக்குள்ள 8 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர் போட்டாச்சா? ப்ளீஸ் ப்ரொசீட் பண்ணுங்க. கொஞ்சம் சொல்லுங்க. போட்டாச்சு. இப்ப இதே படத்தை டபுள் மடங்கு சின்னதாக்க. இதே படத்தை டபுள் மடங்கு சின்னதாக்குவோமா? 6 பாதி எத்தனை? 6 பாதி எத்தனை? 4 பாதி எத்தனை? 2. ரைட். அப்ப 3 சென்டிமீட்டரும் 2 சென்டிமீட்டரும் போட்டுக்கலாம். இதுக்கு போடுங்க. 1,00,000. பிரேக்கெட்ல 1 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர் போட்டீங்களா? நீங்க எடுத்த அளவுக்கு தான் போடணும். இங்க நான் செய்யறத செய்யப்படாது. நான் எனக்கு செய்யறேன், நீங்க உங்களுக்கு செய்யணும். இப்போ விளங்கிட்டா சொன்னது? விளங்கிட்டா? ஹலோ சொல்லுங்க. அப்ப இதுவும் ஓகே. இங்க ஒரு விஷயத்தை கவனிங்க. 1க்கு 50,000 தார படத்தை தான் 1க்கு 25,000 மாத்துறீங்க. 1க்கு 12,500 மாத்துறீங்க. 1க்கு 1,00,000 மாத்துறீங்க. சரியா? 1க்கு 50,000 உள்ள படத்தை 1க்கு 25,000 மாத்தக்குள்ள அரை மடங்காக என்ன செய்யுது? அரை மடங்காக படம் என்ன செய்யுது guys? விட சொல்லு. அப்ப அரை மடங்காக பெருக்கிட்டது. இதுக்கு பேர் அரை மடங்காக பெருக்கிட்டது. சரியா? இது எத்தனை மடங்காக பெருக்கிட்டது? எத்தனை மடங்கு? 4 மடங்கு. ரைட். ஓகே. ஏன்னா 50,000 எத்தனை 12,500 இருக்கும்? அதால காவாசி 4 மேல் 1. இப்ப நான் அரைவாசி தானே போட்டுருக்கீங்க. இங்க வந்து காவாசி. சரியா? விளங்கிட்டா சொன்னது? விளங்கிட்டா guys? ரைட். அப்ப மடங்காக பெருப்பித்தல். இதுனா அரை மடங்காக சிறுப்பித்தல். அப்ப இது அரை மடங்காக சிறுப்பித்தல். சரிதானே சஃப்ரா? சரியா சனா? இது மத்தியமமான அளவுல வந்திருப்பாங்க. 50,000 பாதி எதுன்னு? 25. அதால அரை மடங்கு சொல்லி சொல்றீங்க. 50,000 கால்வாசி தான் 12,500. அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம்? கால் மடங்காக பெருப்பி தந்து போறோம். 50,000 ஒரு மடங்கு பெருசு தானேன்னா 1,00,000 வேணாம். அப்படித்தானே? இதுல ஒரு ட்ரிக் என்னடா, அளவுத்திட்டம் சின்னதா போக படம் என்ன செய்யும்? அதான் பேரளவு திட்டம் சொல்லி சொல்ற. அது என்ன சொல்றாங்க? பேரளவு திட்டம். 50,000 மத்தியமமான அளவு திட்டம். 50,000 26,000 பேரளவு திட்டம். 25,000 விட எது பேரளவு திட்டம்? 12,500. 12,500 ரெண்டா பிரிப்போமா? பிரிங்க பாப்போம். எத்தனை? பிரிங்க. 6,250. 6,250 என்ன? அதை விட இன்னொரு மடங்கா என்ன செய்யும்? பேரளவு திட்டமா மாறும். அப்ப அளவு சின்னதா இருந்தா தான் பேரளவு திட்டம். அளவு பெருசா இருந்தா என்னது? சிற்றளவு.
இப்போ 50,000 ஒரு மடங்கு தானே படம். இது வந்து பெருசு தானே, பாக்குறதுக்கு அளவு பெருசு. ஆனா படம் என்ன சின்ன. It is ரைட். அப்ப விளங்கிருச்சும் நான் நினைக்கிறேன். இது பேசிக் விளங்கிட்டா. ஓகே. 150,000 அடிப்படை அளவு திட்டம் என்ன? 2 சென்டிமீட்டர் சமன் 1 centimeter. 120,000 அடிப்படை அளவு திட்டம் என்ன? 4 சென்டிமீட்டர் சமன் 4 centimeter சமன் 12,500 அடிப்படை அளவு திட்டம் என்ன? 8 centimeter சமன் 1 kilometer. 1,00,000 1 1 centimeter சமன் 1 kilometer. இது விளங்கிட்டு போகுது. இப்ப இதெல்லாம் எங்க இருந்து வந்து கேட்டுறப்படா, இதெல்லாம் என்னடா நில அளவை திணைக்களம் சார் தானே, அவங்க இவங்க போட்டு என்ன செஞ்சு பின்னி பெடல் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த அளவுனா அந்த அளவு தான், நோ சேஞ்ச். இங்க பாருங்க ஒரு விஷயத்த, சென்டிமீட்டர் கணக்கு மட்டும் மாறும், கிலோமீட்டர் மாறாது. மாறுதா? இல்ல சார். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா காய்ஸ்? இங்க 2 சென்டிமீட்டர் கேப் வாரது உண்மையான நிலத்துல எத்தனை கிலோமீட்டருக்கு சமம்? 1 கிலோமீட்டர். இந்த படத்துல 1க்கு 50,000. அதே இந்த படத்துல 4 சென்டிமீட்டர் கேப் வாரதுதான் 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டருக்கு சமம் அடைஞ்ச போகுது. விளங்கிட்டா என்னது? ஓகே ரைட். அடுத்த பாத்தீங்கன்னு சரி, என்ன 4 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர் என்றது எதுக்குரிய அடிப்படை அளவுதான்? 1,20,000. சரியா? அங்க கிலோமீட்டர் மாறாது, இங்கேயும் கிலோமீட்டர் மாறாது. ஆனா உண்மையான நிலை என்னன்னா, இங்க 2 சென்டிமீட்டர் அளந்தா அது 1 கிலோமீட்டர் சமன். அந்த அதே படத்துல இது வேற படம் தானே, இங்க 4 சென்டிமீட்டர் அளந்தா தான் உண்மையான நிலத்துல என்னது 1 கிலோமீட்டர். அதே மாதிரி இங்க எத்தனை சென்டிமீட்டர் அளந்தால் அது உண்மையான நிலத்துல 1 கிலோமீட்டர் சமன் அடிச்சு 8க்கு 1. சரியா? அதே மேல உள்ள படத்துல 1 சென்டிமீட்டர். 1க்கு 1. சரியா? ரைட். இப்ப இதெல்லாம் போட்டோ எடுத்துட்டீங்களா நீங்க வரைஞ்சதுல? நீங்க வரைஞ்ச படத்துல எல்லாம் போட்டோ எடுத்துட்டீங்களா? இப்போ நீங்க வரையக்குள்ள என்னன்னா அளவுத்திட்ட மாறுமா? இது நான் எந்த அளவுத்திட்டத்துக்கு நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். சரியோ? ரைட். இப்ப நீங்க வரைஞ்ச அதே பிக்சருக்கு கீழே ரைட்டா பாருங்க, லைக் திஸ் செட் அதே லைனுக்கு போட்டுவாங்க. சரிதானே? லைக் திஸ். ஓகே. அதே மாதிரி இங்கேயும் என்ன போட்டுவாங்க, இங்கேயும் போட்டுவாங்க. போட்டீங்களா? போட்டீங்களா guys? ஓம்னு சொல்லுங்க, போட்டா சொல்லுங்க. ஓம் போட்டாச்சு. எல்லாரும் ரூல் இருக்கு தானே? ரூல் சொல்லுங்க. சீமா ஓகே? சீமா ரைட். ரெடியா இருக்கணுமா? சரிதானே? இப்ப என்ன செய்ய போறீங்க என்றால், இங்க எத்தனை சென்டிமீட்டர் நீளம்? 6. அடிப்படை அளவு தினம் என்ன? ஸ்கேல் என்ன? எந்த அளவுல? 1,50,000. சரியா? ரைட். இப்ப என்ன செய்ய போறீங்க என்றால், பூல் எடுக்கிறீங்க. சரி, அமௌண்ட் அந்த படத்துக்கு மத்தியமானதான் பார்க்க போறோம். பூல் எடுக்கிறீங்க. சரியா? பூல் எடுத்து என்ன செய்ய போறீங்க என்றால், வைங்க ஒவ்வொரு 2 சென்டிமீட்டருக்கும் கட்டிங்ஸ். இப்ப நான் 2 சென்டிமீட்டர் தான் கட் பண்ண போறேன். அப்ப முதல்ல 2 சென்டிமீட்டர், அடுத்த 2 சென்டிமீட்டர், அடுத்த 2 சென்டிமீட்டர் கட்டிங்ஸ் வந்துட்டா ப்ளீஸ். கட்டிங்ஸ் வந்துட்டு அதே படத்தை தான் நாங்க இங்கேயும் மாத்தி வரைஞ்சிருக்கோம். isn't it? ஆனா இங்க எத்தனை சென்டிமீட்டர் இடைவெளி எடுக்கணும் ரூல்ல? 4 சென்டிமீட்டர். அப்ப இங்க 2 சென்டிமீட்டர் அளவு எடுத்து வந்தோமே, இங்க என்ன அடிப்பீங்க? 4 சென்டிமீட்டர். அப்ப 4 சென்டிமீட்டர் உண்டு, அதுக்கு அடுத்த 4 சென்டிமீட்டர் உண்டு, அதுக்கு அடுத்த 4 சென்டிமீட்டர் உண்டு. விளங்கிட்டா சொன்னது? பாங்க இருக்குது பாங்க. இப்ப பாருங்க,
ரைட். அப்ப 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர் ஒன்று கைபா நேரத்துல. அப்ப ரூலர்ல இங்க என்ன செய்றீங்க? ரூல்ல என்ன செய்றீங்க? இங்க ஒவ்வொரு 2 சென்டிமீட்டருக்கும் ஒரு கட்டிங், சரியா? அதே ரூலர் எடுத்து இங்க ஒவ்வொரு எத்தனை சென்டிமீட்டர் கட்டிங்ஸ் வைப்பீங்க? எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு? 4 சென்டிமீட்டர் கட்டிங்ஸ் வைப்பீங்க. ஒவ்வொரு கேப் 4 சென்டிமீட்டர் கேப் வைப்பீங்க, சரியா? விளங்கிட்டா? விளங்கிட்டா guys? Right. அதே இங்க எத்தனை சென்டிமீட்டர் கட்டிங்ஸ் வைப்பீங்க? 8 சென்டிமீட்டர். 8. ரைட். முதலாவது 8, அடுத்த 24 ஒரு கட்டிங்ஸ், சரிதானே? சாரி, 8 அடுத்த 16, அடுத்த 24 ஒரு கட்டிங்ஸ். பெரிய ரூல் வச்சீங்கன்னா சரியா அளந்து வரும், சரியா? இங்க எத்தனை கட்டிங்ஸ் இருக்கலாம்? எத்தனை? 2 அப்படின்னா எத்தனை துண்டு இருக்கு? எத்தனை துண்டு? 3 இந்த ஒரு துண்டு எத்தனை சென்டிமீட்டருக்கு சமன்? 2 சென்டிமீட்டர். அப்ப 3 துண்டு எத்தனை சென்டிமீட்டருக்கு சமன்? 6 சென்டிமீட்டர். இங்க எத்தனை கட்டிங்ஸ் இருக்கு? 1 2 2. எத்தனை துண்டு? 4 எப்படி துண்டு வர? இங்க 3 துண்டு வந்தா எப்படி அங்க 4 துண்டு வர? 3 துண்டு. 3 சார் நாளை விளங்குது இல்ல சார். ரைட். அதோட முடியுது, அது அவ்வளவுதான். இதோட முடியுது, அவ்வளவுதான். சரிதான், அவ்வளவுதான். சரியா? இப்ப ஓகேயா? இப்ப பாருங்க, இது எத்தனை சென்டிமீட்டர் சமன்? இந்த துண்டு 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி எத்தனை கட்டிங்ஸ் இருக்கு? 3. அப்ப எத்தனை? 12. ரைட். அதே மாதிரி இங்க எத்தனை கட்டிங்ஸ்? 3 2 கட்டிங்ஸ் தானே? எத்தனை துண்டுகள்? 3 துண்டு. 8 ஒரு துண்டு எத்தனை சென்டிமீட்டர் சமன்? 8 சென்டிமீட்டர். அப்ப 3 துண்டும் எத்தனை சென்டிமீட்டர் சமன்? 24. ரைட். அதே மாதிரி இதுக்கு செல்லுங்க பாப்போம், எத்தனை கட்டிங்ஸ் வரும்? 2 எப்படி 4 கட்டிங்ஸ் வர? எல்லாத்துலயும் 2 கட்டிங்ஸ், எல்லாம் 2 கட்டிங்ஸ் தான். 3 துண்டுனா 3 துண்டு தான், வேலை முடிஞ்சு. இப்ப இது எத்தனை சென்டிமீட்டர் ஈக்குவலா இருக்கும்? 1 சென்டிமீட்டர். இதோண்டு 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 இது 3 சேர்த்தா 3 சென்டிமீட்டர். அண்டர்ஸ்டாண்ட்? இங்க 2 சென்டிமீட்டர் ரூலால் அளவெடுத்து வருவீங்க, இங்க 4 சென்டிமீட்டர் ரூலால் அளவெடுத்து வருவீங்க. இங்க எத்தனை சென்டிமீட்டர்? 8. இங்க 1 சென்டிமீட்டர் கேப் வச்சு வருவீங்க, சரியா? எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு பிறகு பாருங்க, இங்க 0, இங்க 1 கிலோமீட்டர், இங்க 1 கிலோமீட்டர், சாரி 1, இங்க 2 கிலோமீட்டர். விளங்கிட்டா சொன்னது? சரி, இன்னொரு சொல்லுங்க. இங்க 0, சரிதானே? ஸ்டார்டிங் அடுத்தது 0, இங்க 1 கிலோமீட்டர், 1, அடுத்த 2, சரியோ? ஒன்ஸ் அகைன் நல்லா கேட்டுக்கிறேங்க. இங்க எத்தனை? 0. இங்க எத்தனை? இங்க எத்தனை? 1 இங்க எத்தனை? 2 கிலோமீட்டர். ஒன்ஸ் அகைன் திரும்ப இங்க எத்தனை? 0. ரைட். இங்க 1 கிலோமீட்டர், இங்க 1, இங்க 2 கிலோமீட்டர். அதே மாதிரி இங்க 0, எத்தனை? 1 கிலோமீட்டர், இங்க 1, 2 கிலோமீட்டர். That's all. விளங்கிட்டா சொன்னது? இப்ப இன்னொரு வேலை பாத்து வெயிட். இதுக்குள்ள சின்ன 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 துண்டுகளா பிரிக்கணும். நீங்க எத்தனை துண்டுகளா பிரிப்பீங்க? 9. 9 துண்டுகள். சரி, 9 துண்டுகளா பிரிச்சு இதோட சேர்த்து எத்தனை வரும்? 10. அப்படி இல்லாட்டி நீங்க எப்படியும் பிரிச்சிடலாம். 4 உடைச்சு 1 2 3. இது கால்வாசி, 4 மேல் 1. இது அரைவாசி, இது முக்கால்வாசி. விளங்கிட்டா சொன்னது? அப்படியும் பிரிச்சிடலாம். 9 துண்டு சின்ன சின்ன துண்டா பிரிச்சு போட்டு அதுக்குள்ள என்ன 1 2 3 சொல்லி போடுங்க. அப்படி இல்லாட்டி என்ன செய்யுங்க, காவாசி அரைவாசி முக்காவாசின்னு பிரிச்சிடும், சரியோ? சரிதானே? விளங்கிட்டா? அடுத்த பிரச்சனை வர போகுது. இது எத்தனை சென்டிமீட்டர் வந்துருச்சீங்க? எத்தனை சென்டிமீட்டர் சொல்லுங்களேன்? இது எத்தனை சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர் தந்தபடியால உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்படித்தானே சஃப்ரா? இப்ப 7 சென்டிமீட்டர் தாரேன்னு வைங்களேன், அங்கால ஒரு மிச்சம் வருமா இல்லையா? மிச்சம் வருமா இல்லையா? இப்ப ஹனானுக்கு அதான் யோசனைப்போ. இப்ப என்ன அறியுமா பிரச்சனைப்போ? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவுல எடுத்திருப்பீங்க.
யாரும் யாரும் என்ன செய்யலாம், காப்பி பண்ணலாம். அதுக்கு தான் தர மறந்து இது சொன்ன விளங்கிட்டா. யாரும் யாரும் காப்பி பண்ணிக்கலையே மாட்டீங்க, அது உங்களுக்கு தெரியாது. கடைசியில மாட்டுவீங்க. இப்போ யார் சரியா செஞ்சிருச்சுன்னு சொல்லி நான் போட்டு பிடிப்பேன். இப்போ யாருக்கு விளங்கிருச்சு இல்லைன்னு சொல்லி. சரியா? இப்ப இங்க 6 7 வந்துட்டு வைங்க. நான் வந்தாள் 7 எத்தனை, 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் வருமா? வருமானு சொல்லுங்க பாப்பா. அப்ப என்ன செய்யணும் தெரியுமா? இது 2 சென்டிமீட்டர் தான் ஈக்குவல், அப்படித்தானே? அப்ப இங்க அரைவாசி மிச்சம் உங்களுக்கு. சரியோ? விளங்கிட்டா சொன்னது? அந்த அரைவாசோட சேர்த்து என்னடா 1 2 தானே வருதுங்க. இங்க 2 தானே, 0 1 1 2. இங்க எத்தனை மிச்சம் இருந்துச்சு? அரைவாசி. 2.5. அப்ப 2.5 கிலோமீட்டர். விளங்கிட்டா சொன்னது? அதே மாதிரி அங்க எத்தனை வரும்? திரும்ப அதே மாதிரி வரும். அதே மாதிரி திரும்ப இங்கேயும் வரும், அங்கேயும் வரும். சரி, முக்காவாசி மிச்சம் வந்தா 4 மேல் 3. காவாசி மிச்சம் வந்தது என்ன செய்வீங்க? ரைட், ஓகே ஃபைன். ஆனா அப்படி பெரும்பாலும் வாரல்ல, இங்க அரைவாசி தான் உங்களுக்கு பேலன்ஸ் தந்துருச்சு. அதை நீங்க நோட் பண்ணீங்கன்னா சரி. கிளியரா? ரைட். இப்ப விலங்கல என்றாக்கள் கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு இது விலங்கல்ல என்றாக்கள். ஓ, இந்த இடைவிலக்க படத்துல இத கேட்பாங்க. அந்த டைம் வந்து எழுதியா போடணும், மேல வந்து செய்முறை செஞ்சு வரையணும். அதுக்கு மார்க்ஸ் எல்லாம் இதே எழுதுறீங்க. அந்த நான் சொல்றேன். இப்ப இதெல்லாம் வந்து நீங்க போடுறல, இதெல்லாம் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு சந்தரிக்கிறது. நீங்க என்னத்தை வரையணும் என்றால் பொக்ஸை மட்டும்தான் வரையறது. கேட்டா பொக்ஸை வரைஞ்சி நேர்கோட்ட அளவுக்கு கேட்டால் கீழோட தான் வரையணும். சரியோ? கேக்காட்டி வரைய என்ன செய்முறை? அந்த அளவு திட்டம் எடுத்தது 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். நோ நீட். பொக்ஸை மட்டும் வரைஞ்சீங்கன்னா வேற முடிச்சு. சரிதானே? நீங்க அப்படி எழுதுறதுனால எழுதணும், ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு எழுதணும்னா எழுதுங்க. ஆனா அது பெருசா என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. சரியா? சரிதானே? ரைட். இப்ப நீங்க வரைஞ்சீங்க இல்லையா? நீங்க வரைஞ்ச ஒவ்வொருத்தரும் வரைஞ்சு தானே. லேட் ஆகி வந்த ஆக்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு வேணாங்க. ஐ எம் ரியலி சாரி. நீங்க வரைஞ்சதுட அந்த பிக்சர் என்னன்னா கிளாஸ் முடிஞ்சது பிறகு போடுங்க. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி போடு. சரியா? ஓகே சார். இதான் சிரிப்பித்தல் பெருப்பித்தல் படம். வேற என்ன சார் குழப்பம் புரிஞ்சா? டவுட்ஸ் இருந்தா கேட்டுருங்க, ஓப்பனா கேளுங்க. எனக்கு இது விளங்கலன்னு சொல்லி ஓப்பனா கேளுங்க. சார் இந்த லாஸ்டா சொன்னதை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன். எந்த லாஸ்டா சொன்னதை கேக்குறீங்க? அந்த அரைவாசி மிச்சம் வர்றது என்று சொன்னது எல்லாத்தையும் அழிச்சதா? மூலாது அழிச்சிட்டு செஞ்சாட்டவா? இன்னும் செஞ்சுட்டு வரேன். ரைட். இப்ப இதுக்குள்ள ஒரு குளம் ஒண்ணு வந்துருச்சு. இதுக்குள்ள ஒரு குளம் ஒண்ணு வந்துச்சு. இப்படி ஒரு வீடியோ ஒண்ணு வந்து இந்த இடத்துல என்ன ஒரு குளம் ஒண்ணு வந்துச்சு. இப்ப இதையும் என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? அளக்குறீங்க. இது அதே மாதிரி என்ன இங்க ஏங்கிடணும். திரும்ப என்ன இங்க ஏங்கிடணும். விலங்கிட்டாஸ் என்னது இங்க ஏங்கிடணும். ஓகேயா? கிளியரா காய்ஸ்? இங்க ஏங்கிடணும். அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்குள்ள என்ன வருதோ அதை நீங்க கீறணும். அதுக்காக வேண்டி என்ன குளம், ஏதோ ஒரு வயல் நிலங்கள், வீதிகள் வந்தா தான் கீறுங்க. மற்றபடி காடுகள் வந்தா கீறணும்னு சில அவசியம் இல்லை. இதெல்லாம் கீறணும். அதுக்குள்ள விஷயம் என்ன சரி ரீச்சான்னு சொல்லி பாருங்க. பார்த்துட்டு கீறணுமா? இப்ப நீங்க நான் கடைசியா சின்ன விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேள்வி உங்களுக்கு முழு பெருமானத்துல வாரபடியால இந்த கேள்வி கடைசியா கேட்ட கேள்வி யாரு கேட்ட? சீமாவா? சீமாவா கேட்ட? சீமா. ரைட். இப்ப நல்லா கேட்டுக்கிடுங்க. கடைசியா உங்களுக்கு ஒரு விஷயம் விளக்கத்தை தான். இப்ப இது 7 சென்டிமீட்டர்னு வைங்க, இது 4 சென்டிமீட்டர். எங்களுக்கு இது தேவையில்லை, எங்களுக்கு இது தேவையில்லை, இதான் தேவைங்க. இது 1/50,000 வரைய போறேன். சரியா? வரைஞ்சிருச்சு. 2 சென்டிமீட்டர் சம 1 கிலோமீட்டர். இதெல்லாம் மண்டையில அரிக்கணும். இங்க எழுதுறதெல்லாம் மண்டையில அரிக்கணும். நேரோட அளவுக்கு வரைய போறேன்னு கேளுங்க. ஸ்கூல்ல எத்தனை கெப் எடுத்து வருவீங்க? எத்தனை கெப் எடுப்பீங்க? எத்தனை கெப் எடுப்பீங்க? முதல்ல 2, அதுக்கு அடுத்த 2, முதல்ல 2, அதுக்கு அடுத்த 2, அதுக்கு அடுத்த 2. அங்கால 2 வருமா? இல்ல சார். 2 வராது. இது 2,
4 6 அங்கே எத்தனை மிச்சம் இருந்துச்சு? எத்தனை மிச்சம் இருந்துச்சு? ஒன்று அதை கூட்டிங்க எத்தனை வரும்? 7 வரும். இப்ப என்ன செய்ய போறீங்க என்றால் 0 1 கிலோமீட்டர் 1 2 கிலோமீட்டர் ரைட். இங்க இங்க என்ன 2 கிலோமீட்டர் என்ன விளங்கிட்டா? ஓ சார் இப்ப விளங்கிட்டா? இப்ப 7 எத்தனையா போவாங்கால கன்வெர்ட் ஆகும் எத்தனையா போகும்? 14. அப்ப 14க்கு வரைய போகல பாருங்க எத்தனையா போகும்னு சொல்லி ரைட். 14க்கு 8 கீழே போட்டேன்னா ரைட் போட்டுட்டு 1க்கு 25,000 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர் சாரி 4 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர் போட்டுட்டு என்ன செய்ய போறீங்க என்றால் இப்ப இங்க 4 சென்டிமீட்டர் கேப் எடுப்பீங்க. முதல்ல 4 சென்டிமீட்டர் கேப் எடுப்போமா? எடுப்போமா? ஓ அடுத்த 4 சென்டிமீட்டர் கேப் எடுப்போமா? எடுப்போமா? ஓ சார் அதுக்கு அடுத்த 4 எடுப்போமா? ஓ சார் ரைட். முன்னாங்க முன்னாங்க இங்க எத்தனை? அரைவாசி மிச்சம் வரும். அரவாசி அரைவாசி மிச்சம் வரும். அப்ப இங்க 0 இங்க 1 இங்க 1 2 இங்கேயும் வேணா 2.5 கிலோமீட்டர் அண்டர்ஸ்டாண்ட். இங்கேயும் கிலோமீட்டர் இங்கேயும் கிலோமீட்டர். இப்ப விளங்கிடுச்சுன்னு நினைச்சிடணும். கிளியரா? ஓ சார் அவ்வளவுதாங்க. சிறுபித்தல் கருப்பித்தல் இது அவ்வளவு பெரிய சீன வித்தியனாங்க. இப்ப நீங்க என்ன அளவு எடுத்தீங்களோ அந்த அளவு எடுத்தேன்னா ஒன்ஸ் அகைன் 4 அளவு திட்டத்தினை வரைஞ்சிட்டே போடுங்க. ஓகேயா? போட்டுடுவோம். நான் இடையில இன்னொரு அளவு திட்டத்தை சொல்லி விடுறேன். சரி நான் குழம்பிட மாட்டேங்க தானே? 4 அளவு திட்டம் இருந்துமா குழம்பாம சொல்லுங்க சார். ரைட். குழம்பாத அளவுக்கு தான் செல்லுவேனா? ரைட். 1க்கு 5 மணி நேரத்தை வச்சு 20,000 12,500 வரைஞ்சோம். 1க்கு 5 மணி நேரத்தை வச்சு 1 லட்சம் தானே வரைஞ்சனா? அப்படிதானே? ஓ சார் அப்ப 50 நேரத்துக்கு 1 லட்சத்துக்கு இடையில உள்ளது 75,000. சரியா? அதை எப்படி கண்டுபிடிச்சது? சரிதான் பாருங்க. ஒரு பாக்ஸ் ஒன்று வந்து 10க்கு 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். இதுல 1க்கு 50,000. 50 இந்த படத்தை முக்காவாசி அதாவது முக்காவாசியா சிறுபேஜ் சொல்றான். முக்காவாசி சிறுபேஜ்னா 75,000க்கு வரைய சொல்றான். பாருங்க என்ன செய்யறோம். இங்க அடிப்படை அளவு என்னன்னா 1.5 சென்டிமீட்டர் சமம் 1 கிலோமீட்டர். 1.5 சென்டிமீட்டர் சமம் 1 கிலோமீட்டர். விளங்கிட்டா? அங்க 2 கொண்ணும் அங்க 4 கொண்ணும் அங்க 8 கொண்ணும் அங்க 1 கொண்ணும் இங்க 1.5க்கு 1. சரியா? இப்ப இதே படத்தை நாங்க என்ன செய்ய போறோம் என்று சொல்லி சொன்னால் சீமா 3/4 மடங்கா மாத்த போறோம். நீங்க சும்மா சொல்லுங்க 10 முக்காவாசி எத்தனை? சும்மா சொல்லுங்க பாப்போம். 10 முக்காவாசி 7. அந்த 7 எப்படி வந்து தெரியுமா சீஃபா? தெரியுமா? தெரியா? 10 பாதி எத்தனை காய்ஸ்? 5 சார் 5 பாதி எத்தனை? 2.5 ரைட். இப்ப 2.5 இப்ப ரெண்டையும் கூட்டினா எத்தனை? 7.5 அப்ப 7.5 தானே. நல்லா 10 முக்காவாசி மடங்கு. சரியா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். விட சொல்றீங்களா? குயிக்கா சொல்றீங்க தானே? ஓ சார் 8 முக்காவாசி எத்தனை? 6.5 எப்படி 6.5 வாரு? 8 பாதி எத்தனை? 6 சார் 8 பாதி எத்தனை? 4 பாதி எத்தனை? அப்ப இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? அப்ப நீளம் ஒரு 15 அளக்குறீங்க, அகலம் ஒரு 8 அளக்குறீங்க. இப்போ 15க்கு முக்காவாசி ஆனதும் 15 பாதி எத்தனை? 7.5 பாதி எத்தனை? 3.25 சரி. அப்படி என்னன்னா பிரிச்சு பாத்தீங்கன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அளவு திருவண்ணு வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி திரும்ப நீள அகலத்தை மாத்தி வரைஞ்சிடுறதுதான். கீழே ரூல்ல என்ன அளவு எடுப்பீங்க? என்ன அளவு எடுப்பீங்க? ஒவ்வொரு 1.5 சென்டிமீட்டர் கேப் எடுத்து போகணும். சரியோ? கிளியரா? இதுல வர விஷயம் இது முடிஞ்சு. இப்ப அடுத்தது கடைசாத விஷயம் ஒண்ணு. என்னது? குறுக்குவெட்டு பரப்பளவுன்றது சில மாதிரி சாரி பரப்பளவுக்குரிய சமன்பாடு என்ன? நிலந்தர அகலத்தின் கீழ் 4
ரைட்டா? நீலந்தர அகலத்தின் கீழ் 4. இது ஒரு வாய்ப்பாடு. இன்னொன்று இருக்கு நீலந்தர அகலம். சரியா? பரப்பு சமன் நீலந்தர அகலத்தின் கீழ் 4 நீலந்தர அகலம். இதான பரப்புக்குரிய சமன்பாடு. பார்த்துருவோம் என்ன? உதாரணத்துக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று வருது 8க்கு 6. இப்போ சும்மா செல்வ கேஷுவலா பாருங்க, 8 சென்டிமீட்டரும் 6 சென்டிமீட்டரும் நீங்க அளந்து எடுக்கிறீங்க. சரியா? 8 சென்டிமீட்டரை போடுறீங்க, உங்களை 6 சென்டிமீட்டரையும் போடுறீங்க. கீழத்தின 4. அப்ப இதையும் கட் பண்ணீங்கன்னா 2. 12 கிலோமீட்டர் வர்க்கம். கிலோமீட்டர் வர்க்கம். சரிதானே? ரைட். அடுத்த விஷயம் பார்த்துக்கிட்டு நீளம் அகலம். இந்த 8 சென்டிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் சமன்? கிலோமீட்டர் சமன் 2 சென்டிமீட்டர் சமன் எத்தனை கிலோமீட்டர்? 2 சென்டிமீட்டர் சமன் எத்தனை கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர். அப்போ 8 சென்டிமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் சமன்? ரைட். இப்ப 6 எத்தனைக்கு சமன்? 3. அப்படித்தானே? அப்போ 4 தர எத்தனை? 3. 3 எத்தனை? 12 கிலோமீட்டர். ஒரு விஷயத்த நல்லா விளங்கி வச்சு கொள்ளுங்க. சென்டிமீட்டரை வச்சு நீங்கள் அளவு திட்டம் காண்டனா கட்டாம கீழே என்ன போடணும்? 4. அதே சென்டிமீட்டர் இல்லாம நீங்க கிலோமீட்டருக்கு காண்டனா சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணணும். எதுக்கு? கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணணும். சரியா? இப்ப உங்களுக்கு விளங்கிட்டா இல்லையான்னு சொல்லி பாப்போமா? செக் பண்ணி பாக்கவா? சரியா? ரைட். ஓகே. இப்ப நான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று தரேன். இதுல நீளங்களை கண்டு குயிக்கான செய்யணும். பரப்பளவு சொல்லணும் கிலோமீட்டர்லாம். விளங்கிட்டா? எந்த மெத்தட்ல செஞ்சாலும் ஓகே. நீங்க சரிதானே? சரி. ரைட். 9க்கு 8. 9 சென்டிமீட்டரும் 8 சென்டிமீட்டரும். பாப்பா யாரும் குயிக் ஆன்சர் எடுக்கிறேன். குயிக்கா ஒர்க் பண்ணும். கிலோமீட்டரா? 18 கிலோமீட்டர். ரைட். ஓகே. ட்ரை பண்ணி பாப்போமா? விளங்காத ட்ரை கொடுப்போம் வேணா. ரைட். இப்ப சமன்பாட போடுறேன். நீளந்தர அகலத்தின் கீழ் எத்தனை? பரப்புன்னு போடுங்க. பரப்பு சமன் நீளந்தர அகலத்தின் நீளம் எத்தனை? 9. அகலம் எத்தனை? 8. கீழே 4. அப்ப இதையும் கட் பண்ணீங்கன்னா எத்தனை? 2. 15 கிலோமீட்டர் வர்க்கம். கட்டாயம் என்ன போடணும்? கிலோமீட்டர் வர்க்கம். சரிதானா காய்ஸ்? எப்படி 4 5 வர சரியாத்தானே செஞ்சிருச்சேன்? நான் பிள்ளையாவா செஞ்சிருச்சேன்? சரிதானேண்ணா? ரைட். ஓகே. இப்ப கன்வெர்ட் பண்ண போறேன். 9 சென்டிமீட்டர் எத்தனை கிலோமீட்டருக்கு சமன்? 4.5 4.5 எத்தனை கிலோமீட்டர் சமன்? 4 கிலோமீட்டர். ரைட். அப்ப இது ரெண்டே பெருக்குனீங்கடா திரும்ப என்ன விட வரும்? 18 கிலோமீட்டர். சரிதானே? கிலோமீட்டர்ல ஆன்சர் எடுக்கலாம், சென்டிமீட்டர்ல ஆன்சர் எடுக்கலாம். சரியோ? சரி. இப்ப பரப்பளவு உங்களுக்கு விளங்கிருச்சுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பரப்பும் கிளியர் தானே? கிளியரா? ஓகே. அப்ப நான் உங்களுக்கு அழகா தெளிவா சிறுப்பித்தல் பெருப்பித்தல் விளங்கப்படுத்திருக்கேன். நீங்க தனியா என்ன ஒரு அளவுக்கு எடுத்து எனக்கு செஞ்சு அனுப்பணும் கிளாஸ் முடிய. பரப்பளவுக்கு தன்னாலேனா ஒரு அளவு எடுத்து பரப்பளவு கண்டு எனக்கு அனுப்புவோம். விளங்காட்டி கேட்கணுமா? விளங்கிட்டா சொன்னது? அடுத்த கிளாஸ்ல செய்ய போறீங்க? இல்ல சார், இப்ப அடுத்த 8 மணிக்கே போட்டிருக்கீங்க. 8:30க்கு. இல்ல, நான் விடையில முடிச்சிருவேனா? ஏன்னா அந்த பிள்ளைக்கு எக்ஸாம் இருக்காண்டோ நான் ஒரு 8:30 வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறேன். சரியா? அப்படியே முடிச்சிருவேனா? அடுத்த விஷயம் என்னென்றால் குறுக்குவெட்டு முகத்தோற்றம். என்ன முகத்தோற்றம்? என்ன முகத்தோற்றம்? குறுக்குவெட்டு முகத்தோற்றம். சரி, இதை பாருங்க எப்படின்னு சொல்லி. இப்ப ஒரு மலைத்தொடர் வரையுதுனா நீங்க ஒரு மலைத்தொடர், இது ஒரு மலைத்தொடர். சரியா? ஒன்று இங்கல பக்கம் ஒரு மலைத்தொடர் நான் வரையுறேன். ஓகே, ரெண்டுமே டிஃபரன்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன சரி, என்ன சார் டிஃபரன்ஸ் சொல்லுங்கதா? எனிதிங். இது குத்தி சாய்வு, இது என்ன சாய்வு? இது என்ன சாய்வு? இது
இது 100 இது எத்தனை கடைசியா திருவோணான நிலத்தில் உயரத்தை கண்டுபிடிங்க பார்ப்போம். இது 100 இதுல திருவோணான நில உயரத்தை வைக்கா. இது 400 இது எத்தனை 200 300 400 500 600 700. அப்ப 700ன்றதான் டாப்ல உள்ளது பெருமானம். இங்க எத்தனை 400 500 ரைட் 400 சரிதானே. 1 2 3 4 தானே இருந்துச்சுனா சப்ரா. சரி இப்ப இங்க 700 தானே வந்துச்சுனா அப்ப அளவு திட்டம் 700 எடுப்பீங்களா 800 எடுப்பீங்களா? 800 தான் எடுக்கணும். இங்க எத்தனை வந்துச்சு 400. அப்ப அளவு திட்டம் எத்தனை எடுக்கணும்? இப்ப பாருங்க வரைய போறேன்னா ரைட் என்ன கேட்பான்னு சொல்லிச்சுன்னா இந்த அடியில் எந்த பகுதி இதுக்கு குறுக்கு பக்க வரை செல்வோம். இந்த அடியில் பகுதி குறுக்கு பக்க வரை அதே மாதிரி தான் இதுக்கும் குறுக்கு பக்க வரைங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப இது ஏபி இது நசி டி விளங்கிட்டா. இந்த அடிச்ச துண்டை நான் அழிச்சவா எங்கன்னா இந்த துண்டைகளுக்கு தேவையில்லை. இதை நான் அழிச்சவா இந்த துண்டைகளுக்கு தேவையில்லை சரியா. இதை நான் அழிச்சிட இடம் போதான்றபடியாதான் இந்த துணுமைகளுக்கு தேவையில்லை சரிதானே. எனக்கு அந்த மேல் துணு மட்டும் தான் தேவை. அந்த கோடு லைன் போட்டு அந்த துண்டு மட்டும் தேவை எனக்கு சரியா. சரி இப்ப என்ன செய்யணும் என்றால் ஆக கூட பெருமானம் என்ன இங்க இப்ப எத்தனை எடுப்பீங்க? 700 எடுப்பீங்க 800 எடுப்பீங்களா? 800 அந்த பெருமானத்தோட கொஞ்சம் கூட வச்சு தான் எடுக்கணுமா? ரைட் 1 100 200 300 400 500 600 700 800 பெருமானத்தை எடுத்தாச்சு. 200 300 400 500 600 700 800 எடுத்தாச்சா? விளங்குதானா? எழுதி பிடிச்சிட்டு விளங்குதானா? அதே மாதிரி அங்காளத்தின் எடுப்பீங்க. இங்காளத்தின 500 வரை 200 300 400 500 அதோட முடியுது. 100 200 300 400 500 ரைட். இப்ப என்ன செய்வீங்கடா ஒரு பேப்பர் ஒன்று எடுப்பீங்க. பெரிய பேப்பர் ஒன்று வச்சிருக்கேன் சரிதானே. அந்த பேப்பர் எடுப்போமா? சரிபடி ஒரு பேப்பர் ஒன்று எடுப்பீங்க. நீங்க சின்ன பேப்பர் எடுத்தா சரி. இது ஒயிட் போர்டு தானே பெருசா தான் வரும். அதனால அந்த பேப்பர் எடுக்கிறேன். நீங்க ஒரு சின்ன பேப்பர் ஒன்று எடுத்தீங்கன்னா சரி ஓகே சரிதானே. அப்ப நான் இதெல்லாம் நல்லா பிரிச்சுறேன். இப்ப எடுத்த பேப்பர் இது தானே ரைஸா. நம்ம எடுத்தோம்ல பேப்பர். அந்த பேப்பர்ல நீங்க என்ன செய்யணும்? அந்த அடிச்சு இல்லையா இந்த ஏ புள்ளி அடிச்சு தானே. இந்த ஏல இருந்து இந்த பி புள்ளி வரைக்கும் இப்படி வச்சிடணும். வச்சுட்டீங்களா சீஃபா? வச்சுட்டீங்களா? வச்சுட்டு என்ன செய்யணும் என்றால் முதலாவது இந்த புள்ளி அடுத்த 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சரியா. புள்ளி வச்ச வரீங்களா? அது வச்சு அந்த லைனுக்கு வச்சணும் சரியா. வச்சுட்டீங்களா? அது அப்படி தூக்கி கொண்டாந்து சரியா இங்க வச்சிடணும். வச்சுட்டீங்களா? அப்ப முதலாவது ஏ என்ற புள்ளி எத்தனை பெருமானத்துல ஸ்டார்ட் ஆனுச்சு? 100 அடுத்தது எத்தனை? 200 அதுக்கு அடுத்தது 200 அதுக்கு அடுத்தது 400 அதுக்கு அடுத்தது 500 அதுக்கு அடுத்தது 600 அதுக்கு அடுத்தது 700 அதுக்கு அடுத்து 800 வருமா? வராது. திரும்ப என்ன செய்ய தெரியுமா? இந்த இடத்துல டேர்ன் ஆகும். திரும்ப ஒன்ஸ் அகைன் திரும்ப அடுத்தது ரைட். விளங்கிட்டா சொன்னது ஊழ புள்ளிய வச்சதுக்கு பிறகு இது இவ்வளத்தையும் சேர்த்துனா இப்படி மழை ஒன்று வரைஞ்சிடுவீங்க சரியா. எல்லாம் சேர்த்து வரும் தான். இது போல ரீஜன் ஒயிட் போர்ட்ல கஷ்டம் தானே. வரைஞ்சிட்டு இது என்ன? இது ஏ இது என்ன பி. அதுக்கு பிறகு இதுக்குள்ள சின்ன இப்படி கோடுகளை போட்டுவிடுங்க சரி. விளங்கிட்டா? அந்த லைனுக்கு நேரா கிளியர் தானே சரியா. அதே மாதிரி தான் ஒன் செகண்ட் திரும்ப இதுவும் இதையும் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. சரி இப்ப இங்க வச்சுட்டு பாருங்க. இப்போ சில இருந்து வச்சுட்டு சரியா சி எடுத்துட்டு வச்சுடும். 1 2 3 4 5 6 7 8 ரைட். அப்படியே தூக்கி இங்க வச்சிருங்க. மூணாவது பெருமானம் எத்தனை வந்துச்சு?
எத்தனை வந்துச்சு 100. அதுக்கு அடுத்தது 200. அதுக்கு அடுத்தது 300. அதுக்கு அடுத்தது எத்தனை 400 தெரியுமா? திரும்ப 400 தான். திரும்ப 400, திரும்ப 300, 200, 100. ஓகேயா? சொல்லிங்களா? அப்ப திரும்ப என்ன செய்யணும்? இதெல்லாம் வரைஞ்சிட்டு நீங்க சேர்த்துட்டு போட்டு இப்ப இங்க என்ன போடுவீங்க? சி சி டி. That's it. இதான் குறுக்கு பக்க பாரு. இதுல எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்கன்னா அப்படித்தானே? இதுல டாஸ்க் என்ன அறிவாங்க? பெருமானத்தை கண்டுபிடிச்சோம். என்னத்தை கண்டுபிடிச்சோம்? பெருமானத்தை கண்டுபிடிக்கிறதுலாம் அது சம்டைம்ஸ் 300ல ஸ்டார்ட் ஆயிடும். சம்டைம்ஸ் மலைத்தொடர் எப்படி வந்தது தெரியுமா? இந்த இடத்துல இப்படி சமயர கோடுகளை தந்து போட்டு திரும்ப போட்டு போட்டு திரும்ப சமயர கோடை தருவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க மலேசியா வரைக்கும் அதுல இடையில திரும்ப இல்ல, திரும்ப மலேசியா வரும். விலைங்கா சொன்னது அது எப்படி வரும்டா? இப்ப நான் அழிச்சிருந்தேன் பாருங்க. 1 செகண்ட் இதெல்லாம் பார்த்து ட்ரா பண்ணுங்க. தனியான ஒன்று எடுத்து கீறி பாருங்க. இப்ப எப்படி வரும்னா இப்படி ஒரு மலைத்தொடர்னு வரும். உதாரணத்துக்கு இப்படி ஒரு மலைத்தொடர்னு வரும். திரும்ப ஒரு மலைத்தொடர் இல்லாம என்னன்னா ஒரு சின்ன பெரிய கெப்புன்னு வந்துடக்கூடி. திரும்ப எங்கால பார்க்க ஒரு மலைத்தொடர்னு வரும். சின்ன மலைத்தொடர் இது பெரிய மலைத்தொடர். அப்ப இதுக்கு வரைய சொல்லி விட்டுருவான். இப்ப இதத்தின 200, 300, 400, 500. இதத்தின 100, 200, 300. ரைட். இப்ப ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்குள்ள எது ஆக பெரிய வருமானம்? இதானே? எத்தனை வந்துச்சு? 200, 300, 400, 500. அப்ப எத்தனை கிடைப்பீங்க? 600க்கு எடுக்கணும். 600க்கு எடுத்து சரிதானே போட்டுட்டு 100, 200, 300, 400, 500, 600 எடுத்தாச்சா? எடுத்துட்டு என்ன செய்யுங்க? அளவை எடுப்பீங்க. அங்க வரைக்கும் எடுக்கணும் அளவா. எடுத்து அப்படியே தூக்கி கொண்டு கொஞ்சம் வச்சுட்டு இது 100 தானே? 300, 400, 500, 600. மூணாவது எத்தனை வைப்பீங்க? 100ல. அதுக்கு அடுத்தது 200. அதுக்கு அடுத்தது 300. அதுக்கு அடுத்து 400. திரும்ப 500. திரும்ப என்ன செய்ய தெரியுமா? குறைஞ்சு வரும். குறைஞ்சு வரும். இங்க வந்து திரும்ப குறைஞ்சு இந்த இடத்துல பெரிய கெப் ஒண்ணு வரும். ஏன் கெப் வருது? இது பள்ளம் எரிச்சிடப்படியாது. சரியா? திரும்ப என்ன நடக்கும் என்றால் திரும்ப ஸ்டார்ட் ஆகும் 100ல. அடுத்து 200, 300, 300, 200, 100. இப்போ இது பெரிய ஒரு மலைத்தொடரா வரும் காய்ஸ். இது சின்ன ஒரு மலைத்தொடரா வரும். ஏன்னா இது பெரிய மலை தானே, விளங்கிட்டா? இது சின்ன மலை. கிளியரா? அதுக்கு பிறகு என்ன செய்வீங்கன்னா இதுக்குள்ள அப்படி சின்ன 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 கோடுகளை போட்டுட்டு அங்கேயும் கோடுகளை போட்டு சரி தானே ஒரு படத்தை முடிச்சுட்டீங்கன்னா சரி. இது என்ன? ஏ, இது வந்து பி. ஏபிக்கு வரைச்சுன்னா இது ஏபி, ஏ, இது வந்து பி. தட்ஸ் இட். கிளியரா? யா. இதுல வந்து டார்க்கா இருக்கிற கோடை மட்டும் தான் எடுக்கணுமா? அது முக்கியமானது. ரைட்டா? என்னன்னா தடிப்பா இருக்கிற கோடு இருக்குல்ல, அப்படி தடிப்பா வரும். உள்ளுக்கு 4 மெல்லிய கோடு வரும். மெலிசா அப்படி 4 கோடு வரும். 1, 2, 3, 4. அதுக்கப்புறம் திரும்ப தடிப்பு கோடுன்னு வரும். இப்ப இது வந்து 100 செலுத்தினா 200. உள்ளுக்கு இருக்கிற ஓணு 20 மீட்டர். அப்ப 100 இதத்தின 120, 140, 160, பெரிய கோடுகளை தான் டார்கெட் பண்ணணுமா? பெரிய கோடுகளை தான் டார்கெட் பண்ணணும். சரி. அதுதான் சரி. இப்ப உங்களுக்கு தேசப்படம் முடிஞ்சு. சரியா? இப்ப என்ன செய்வோம் என்றால் ஒவ்வொரு வருஷத்துலயும் அந்த கேள்வியை சடப்பட சொல்லி குயிக்கா வாச போறோம். சரியா? சரிதானே? லேட் பண்ணக்கூடாதா? ஓ ஓ சொல்லுங்க. இது கீழ அளவு திசை போடுற இல்லையா? எதுக்கு? இந்த குறுக்கு பக்க பறவைக்கு நீங்க போடலாம். சரிதானே? நீ புதிய குறுக்கு வெட்டு மூத்தோட தலைப்பா போட்டுவிடு. நீங்க இங்கால பக்கம் அளவு போடுறது ஒரு பிரச்சனை இல்லை. இதே அளவு அங்காலையும் போடுறது 100, 200, 300, 400 அங்காலையும் எடுக்கிறது. சரியா? அதுக்கப்புறம் அந்த இணைச்சின பகுதியை போட்டீங்கன்னா சரி. வேற ஒன்றும் பெருசா தேவையில்லை. சரிதானே? இப்ப கேள்வியை கொஞ்சம் ஃபாஸ்டா வாசிச்சோம். ரைட்? கவரேஜ் இருச்சப்படாது. ஒரு 5 வருஷ பாஸ் பேப்பர் தான் நீங்க போகுது இப்போ. சரியா? சரிதானே? 7, 8 கேள்வியும் போகும். ரைட்? யாருக்கு நல்ல கவரேஜ் இருந்துச்சு? பாஸ் பேப்பர் 2024 வச்சிருக்கிறார்கள் யாரு? வச்சிருக்கிறார்கள் யாரு? ஓகே. ரஹீஸ் அன்மியூட் பண்ணுங்க. ரஹீஸ் அன்மியூட் பண்ணுங்க.
2019 ஆண்டு வந்த கேள்வி அவ்வளோதையும் குயிக்கா வாசுங்க. நான் கேள்விக்குரிய விட செல்ல மாட்டேன்னா டவுட்னா கேட்கணும். ஏன் செல்ல மாட்டேன்? மைண்ட் கேம். வாசுங்க வாசுங்களேன். ட்ரைஸா டோன்ட் டேக் டூ மச் டைம். அடுத்த ஆளுக்கு மூவ் ஆயிடுவேன். ஓகே 2019 எனிமான்? ஏபி மற்றும் சிடி கோடுகளினால் குறித்து காட்டப்பட்டுள்ள நில உருவ அம்சங்கள் இரண்டினை பெயரிடுக. நிலவுறோண்டு கேட்க போக்குள்ளே ஒன்றில் என்னது இடவிலக்கவியல் அல்லது வடிகால் அறிஞ்ச போது அது உங்களுக்கு விளங்கிருச்சும். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரெண்டாவது கேள்வி. நாட்பக்கல் இ மற்றும் எஃப் ஆகியவற்றில் காட்டப்பட்டுள்ள வடிகால் அம்சத்தினையும் நில உருவ அம்சத்தினையும் முறையே பெயரிடுக. அடுத்த கேள்வி. இ மற்றும் எச்சினை இணைக்கும் கோடு நெடுகிலும் உள்ள பகுதிக்கான குறுக்கு பக்க பார்வை ஒன்றினை வரைக. அடுத்த கேள்வி. வரையப்பட்ட குறுக்கு பக்க பார்வையில் காட்டப்படும் பிரதேசத்தின் இடவிலக்கவியலுக்கு நில பயன்பாட்டுக்கும் இடையிலான தொடர்பினை சுருக்கமாக விளக்குக. அடுத்த கேள்வி. படப்பகுதியில் காணப்படும் இடவிலக்கவியலுக்கும் போக்குவரத்து வலையமைப்புக்கும் இடையிலான தொடர்பினை ஆராய்க. அடுத்த கேள்வி. நாட்பக்கல் ஜேயில் காணப்படும் பகுதியின் நில பயன்பாட்டின் இயல்பினை விவரிக்குக. அவ்வளவுதானே கேள்வி? ஓ சார். தட்ஸ் இட். இப்ப 2020 ஆண்டு எனிவான்? நான் சார். ஓகே பாசியா பாயிரா. படத்தில் காட்டப்பட்டுள்ள பிரதேச செயலக பிரிவு ஒன்றினை பெயரிடுக. ஓகே. ஏ மற்றும் பி சதுரங்களுக்குள் காட்டப்பட்டுள்ள வடிகால் அம்சங்கள் இரண்டை பெயரிடுக. ஓகே. சி டி மற்றும் இஎஃப் கோடுகளினால் குறித்து காட்டப்பட்டுள்ள பள்ளத்தாக்கு வகைகள் இரண்டினை பெயரிடுக. ஓகே. ஜி எச் ஜே கே எல் எம் மற்றும் NO கோடுகள் ஒவ்வொன்றினாலும் குறித்து காட்டப்பட்டுள்ள நிலத்தோற்ற அம்சங்கள் நான்கினை பெயரிடுக. ஓகே. நாட்பக்கல் பியின் உள்ளே காணப்படும் விவசாய நிலப்பயன்பாட்டு வகைகள் ஆறினை பெயரிடுக. ஓகே. படப்பகுதியில் காணப்படும் முனைப்பான வடிகால் பாங்கினை பெயரிட்டு வடிகால் பாங்கிற்கும் தரை தோற்றத்துக்கும் இடையிலான தொடர்பினை 2 ஆதாரங்களுடன் விளக்குக. அடுத்தது. படப்பகுதியின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில் காணப்படும் விவசாயம், குடியிருப்பு மற்றும் வீதி வலைப்பின்னல் ஆகியவற்றை ஒப்பீட்டு ரீதியாக விளக்குக. அவ்வளவுதானே? ஓகே 2021 ஆண்டு எனிவான்? ஓகே யூ கேன் ப்ரோசீட். ஏ பி கோட்டினால் குறித்து காட்டப்பட்டுள்ள பௌதிக அம்சத்தினை பெயரிடுக. ஓகே. நாட்பக்கல் சியில் காட்டப்பட்டுள்ள நிர்வாக எல்லையும் நாட்பக்கல் டியில் காட்டப்பட்டுள்ள குடியிருப்பு பாங்கினையும் பெயரிடுக. அடுத்தது. இ மற்றும் எஃப் ஜி தொடக்கம் எச் ஜே தொடக்கம் கே மற்றும் எல் தொடக்கம் எம் கோட்டினால் காட்டப்பட்டுள்ள 4 நில உருவங்களை பெயரிடுக. ஓகே அடுத்த கேள்வி. என் நாட்பக்கலினால் உள்ளே அமைத்துள்ள சேவை வலயங்கள் 4 நிர்வாகங்களை குறிப்பிட்டுக. ஓகே அடுத்த கேள்வி. நாட்பக்கல் பியில் காணப்படும் அம்சங்களை 1:25,000 எனும் அளவு திட்டத்தில் மீளவும் வரைந்து காட்டுக. அடுத்த கேள்வி. படப்பகுதியில் காணப்படும் நெற்பயிற்சிகை பரமலை தீர்மானிக்கும் பௌதிக காரணி 2 விளக்குக. ஓகே அடுத்த கேள்வி. படத்தின் வடமேற்பகுதி காட்பகுதியில் மாநில நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் 4 காரணிகளை சுருக்கமாக விளக்குக. நைஸ். அவ்வளவுதானே? ஓ சார். Right. Another person who is going to read the question. 2022. Yeah. படப்பகுதியில் சிறிகோண கணித நிலையத்தினால் குறித்து காட்டப்பட்டுள்ள மிக கூடிய உயரத்தினை பெயரிடுக. Okay. படப்பகுதியில் இட உயரத்தினால் குறித்து காட்டப்பட்டுள்ள மிக குறைந்த உயரத்தினை காட்டும் புள்ளியினை குறிப்பிடுக. Okay. நாட்பக்கல் ஏ மற்றும் பியினால் முறையே எடுத்து காட்டப்படும் 2 வடிகால் அம்சங்களை பெயரிடுக. Okay. சியிலிருந்து டி வரை விரிவடைந்துள்ள செல்லும் பிரதான வீதியின் தூரத்தினை கிலோமீட்டரில் குறிப்பிடுக. Okay. நாட்பக்கல் இ மற்றும் எஃப்பில் காணப்படும் 2 பண்பாட்டு அம்சங்களை முறையே பெயரிடுக. Okay. அடுத்த கேள்வி. படப்பகுதியில் காட்டப்பட்டுள்ள ஜி தொடக்கம் எச் மற்றும் ஜே தொடக்க கே கோடுகளினால் மூலம் குறித்து காட்டப்பட்டுள்ள 2 பௌதீக அம்சங்களை முறையே குறிப்பிடுக. Okay. படத்தில் காட்டப்பட்டுள்ள எல்லில் இருந்து எம் வரை குறுக்குவெட்டு முகம் ஒன்றினை வரைந்து வரைபடத்திலிருந்து இனங்காணக்கூடிய அம்சத்தினை பெயரிடுக. படப்பகுதியில் காணப்படும் பின்வரும் 2 நில பயன்பாட்டு வகைகள் ஒவ்வொன்றுக்குரிய முனைப்பான அம்சங்கள் 3 விவரிக்குக.
ஓகே ஃபைன் தட்ஸ் இட் 2023ஆம் ஆண்டு who is going to read நாட்கள் ஏயில் எடுத்துக்காட்டப்படும் பௌதிக அம்சத்தினை பெயரிடுக. ஓகே கோட்டினால் குறிப்பிட்ட அம்சத்தினை பெயரிடுக. படப்பகுதியில் இனங்காணக்கூடிய 2 பிரதான வடிகால் பாங்குகளை பெயரிடுக. ஓகே நாட்பக்கல் பியில் காணப்படும் வடிகாலிலும் 1க்கு 12,500 அளவு திட்டத்தில் மீளவும் வரைந்து காட்டுக. ரைட் அடுத்த கேள்வி படப்பகுதியில் உள்ள நீர்த்தேக்கங்களில் குறிக்கப்பட்டுள்ள நிர்வாக எல்லையினை பெயரிடுக.